வசனம் இருக்கு, எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தை பார்க்கும்போது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயித்தீர்கள்? உலகத்தை ஜெயித்தீங்க. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயித்தீர்கள்? பிசாசை ஜெயித்தீர்கள், உலக காரியங்களை ஜெயித்தீர்கள், கள்ள உபதேசத்தை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம், கள்ள உபதேசம். இந்த கள்ள உபதேசத்தை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் உங்களுக்குள்ள இருந்தாக்கா, எங்களுக்குள்ள இருந்தாக்கா, நாங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. தெரியுதுங்களா? ஏசப்பா நமக்குள்ள இருந்தாலும் பெரியவராக இருக்கிறார். நமக்குள் பெரியவராக இருந்தாக்கா நாங்கள் ஜெயிக்கிறோம். எதெல்லாம் ஜெயிக்கிறோம்? பிசாசை ஜெயிக்கிறோம், இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், கள்ள உபதேசத்தை ஜெயிக்கிறோம். இதுதான் நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்குள்ள இருக்கிற பெரியவர். இந்த பெரியவர் நமக்குள்ள இருக்கிற பெரியவர்னால பிசாசு பயம். ஏன்னா அவர் நமக்குள் பெரியவராக இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறார் பெரியவரா? நமக்குள்ள இருக்கிறாரா? கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போகுது இப்போ நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு. ஹல்லேலூயா. மெசேஜ் போக தெரியும் நமக்குள்ள இருக்கிறா இல்லையான்னுட்டு. ஓகே. அப்போ நீங்கள் ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். விசுவாசியை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களது ஆவிக்குரிய வாழ்வு தேவனிடத்திலிருந்து வந்தது. கள்ள போதகங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களது போதனைகளை தவிர்க்க விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கள்ள போதகத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இது ரொம்ப முக்கியம். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா, இப்போ கள்ள உபதேசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஏன்னா நம் தேவன் நமக்குள்ள இருக்கிற பெரியவர், அவர் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றி இருக்கிறாரு, அவருக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவர் வார்த்தையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதனால நமக்கு தெரியும் எது கள்ள உபதேசம், எது தவறு, எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ கள்ள உபதேசம், அடுத்தது உலக காரியம், பிசாசு, இந்த மூன்று நாங்கள் என்ன செய்யணும்? ஜெயித்து கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம ஆண்டு கூட நிலைத்திருக்க முடியும். அவர் நமக்குள் நிலைத்திருப்பார். அப்போ தான் ஆண்டு நமக்குள் பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் பெரியவராக இருக்கிறாருனாக்கா அதுக்கு தகுதி நாங்கள் படுத்திக்கொள்ளணும், தகுதி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு என்ன தகுதி? ஆண்டவர் பெரியவராக இருக்கிற நமக்குள்ள இருக்கிற தகுதி என்ன தகுதினாக்கா அன்பு. அன்பு. நாங்கள் அன்பாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்குள் பெரியவராக இருப்பார். ஓகே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களே பேசுகிறார்கள், உலகமோ அவர்களுக்கு செவி கொடுக்கும். யார் உலகத்துக்குரியவர்கள்? கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் எப்படி உபதேசிப்பாங்கனாக்கா உலக பிரகாரமாக தான் உபதேசம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? உலக பிரகாரம் தான் உபதேசம் பண்ணுங்க. அப்போ உலகத்துக்கும் நமக்கும் ஒரு ஆண்டவர் என்ன பண்ண பிரிச்சிருக்கிறார் ஆண்டவர், இல்லைங்களா? இப்போ உலக பிரகாரமா ஒரு உபதேசம் கொடுக்குறாங்கனாக்கா அது கள்ள உபதேசம். உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போனாக்கா உலகத்தாருக்கும், அப்போ உலகத்தார் போல் வாழ்றோம்னாக்கா அப்போ நீங்கள் நம்ம ஆண்டுக்குள்ள இல்லை, இல்லைங்களா? ஆண்டுக்குள்ள இல்லை. ஆண்டுக்குள்ள இல்லாதவங்க என்ன செய்வாங்க? உலக பிரகாரம் இருப்பாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கல, நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. அவங்க சர்ச்சுக்கு போகிறதுல நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இதில் வித்தியாசம் இருக்கு. சர்ச்சுக்கு போகிறவங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவர் பெரியவராக நமக்குள்ள இருக்கிறவர். அப்போ நம்ம எந்த உபதேசம் நம்ம இருக்கணும்? ஹல்லேலூயா, இல்லைங்களா? அப்போ உலக பிரகாரம்னாக்கா அவங்களுக்கு நமக்கு இந்த வித்தியாசம் ஒன்றுமே இல்லையே. அவங்க அப்படியே பாவம் செய்கிறாங்க, ஞானஸ்நானத்தை எடுத்து பாவம் செய்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், இல்லைங்களா? அதனால கள்ள உபதேசம் நம்ம உஷாராக இருக்கணும். ஹல்லேலூயா.
டிவோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. இது உலகத்தாரு அங்கே காமன். அது கோர்ட்டே அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க, அது செய்கிறாங்க. கிறிஸ்தவங்க செய்யலாமா? கள்ள உபதேசம். ஆனால் அதுக்கு என்ன செய்கிறாங்க? உடந்தையாக இருக்கிறாங்க. அதெல்லாம் உலக பிரகாரம் உபதேசங்கள். புரியுதுங்களா? உலக பிரகாரம் உபதேசங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ புருஷன் உயிரோடு இருந்தாக்கா திருமணம் பண்ணக்கூடாது, மனைவி உயிரோடு இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாது, இல்லைங்களா? அப்போ கள்ள உபதேசம்லாம் எப்படி வருது? இப்படி வருது. அப்போ இதெல்லாம் கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் இது வந்து உலகத்தார் செவி கொடுப்பாங்க. உலகத்தார் எப்படின்னாக்கா, ஆண்டவர் ரட்சகர் எல்லா பாவத்தை விட்டுறனாக்கா அவங்க வந்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஒரு பையனுக்கு ஜெபம் பண்ணும்போது, சார் என்னை விட்டுருங்க சார், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை தூரம் வச்சுருவாங்க, நான் நல்லவனா ஆகிட்டேனாக்கா என்னை தூரம் வச்சுருவாங்க, என்னை விட்டுருங்கோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முக்கியம். பார்த்தீங்களா அவனுக்குள்ள வார்த்தை? அப்போ அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அவன் உலகம் தான் முக்கியம். இப்போ ஆண்டவர் முக்கியம் கிடையாது, ஆண்டவர் வார்த்தை முக்கியம் கிடையாது. அப்போ இந்த உபதேசம் போகக்கூடாது. அப்போது இல்லை நீ உலக பிரகாரம் இருக்கலாம், வாங்க சர்ச்சுக்கு, சினிமாலாம் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க சர்ச்சுக்கு, லவ் பார்க்கு தியேட்டருங்கெல்லாம் போகலாம், ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு வாங்க. அது கரெக்டுங்களா? தப்புன்னா தப்பு தான். அல்லேலூயா. இல்லைங்களா? அப்போ இப்படி உபதேசம் பண்ணாக்க என்ன பண்ணுவாங்க? இந்த பாஸ்டர் தான் நம்ம தேடி இருந்தோம், நாம இந்த சர்ச் தான் நம்ம தேடி இருந்தோம். செவி கொடுக்குது, உலகம் செவி கொடுக்குது. இப்படிப்பட்ட உபதேசம் தான் உலகம் செவி கொடுக்கும். புரியுதுங்களா? அதுதான் இந்த வார்த்தை. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள், உலகமோ அவர்களுக்கு செவி கொடுக்கும். யாருக்கு செவி கொடுக்கும்? கள்ள உபதேசம் செவி கொடுக்கும் உலகம். அவங்க கெடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏசப்பா மன்னிச்சிருவாரு. நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு. சண்டை போய் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிச்சிருவாரு. மன்னிப்பு கேட்டு தப்பு செய்யலாமா? மன்னிப்பு கேட்டு அங்கே பாவம் செய்யலாமா? அது தப்பு தான். அல்லேலூயா. இல்லைங்களா? நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ள இன்னும் பரிசுத்தத்தை நமக்குள்ள ஜாஸ்தி ஆகணும், தவிர நம்ம பாவத்துக்குள்ள போகக்கூடாது. நீ நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணுறோன்னாக்கா அது எவ்வளோ ஒரு பாவம், அது எவ்வளோ ஒரு துரோகம் ஆண்டவருக்கு. இல்லைங்களா? பாட நமக்குள்ள இருக்கிற பெரியவர் நம்ம சொல்லிக்க முடியுமா? கரெக்ட் இல்லைங்களா? ஏசப்பனுக்குள்ள பெரியவர்னாக்கா தியேட்டரில் உட்காந்து நல்லா இருக்குமா? அவர் பெரியவராக இருப்பார் நமக்குள்ள. அல்லேலூயான்னு சொல்ல முடியுமாங்க? புரியுதுங்களா? இப்பெல்லாம் கெட்டு போயிட்டு காலம். 2 பிரதருங்க சினிமா தியேட்டர் போய்க்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது அவர் வந்துக்கிறது, இவருக்கு தெரியாது அவர் வந்துக்கிறது. இன்டர்வியூல பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர்ன்றாங்க. எப்படி? இன்டர்வியூல பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர் எங்க? சினிமா தியேட்டர்ல. இது வந்து பெருமை என்கிட்ட வந்து சொல்றாங்க வந்து. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவர் இருப்பாரா? இல்லை. அதான் கள்ள உபதேசம். எப்படியே போவோம் கள்ள உபதேசம். அதெல்லாம் யார் சொன்னது தப்புன்னுட்டு அவங்க வச்சு கடுக்குறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. பைபிள் நமக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. தவறுனா தவறு தான். அல்லேலூயா. அப்போ வந்து இங்கே யார் செவி கொடுப்பாங்க? உலகத்துக்கு யார் தான் செவி கொடுப்பாங்க. இப்போ அந்த உலகத்துக்கு வந்து செவி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட உபதேசம் நம்ம வேணும், இல்லைங்களா? உலக பிரகாரம் நாங்கள் மாறக்க முடியாது, அவங்க தான் மாறணும். அல்லேலூயா. கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டவர் உலகத்தில் பிரிக்கிறார். ஆண்டவர் உலகத்தில் பிரிக்க சும்மா கிடையாது, சாபத்தில் எல்லாத்துலையும் பிரிக்கிறார் ஆண்டவர். பிரித்து உங்களை வந்து அவங்க முன்பாக வந்து உங்களை வாழ வைக்கிறார் ஆண்டவர், இல்லைங்களா? அப்போ சாபத்தில் விடுதலாகிறோம். ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம். சேம் அதே வசனம் தான். ஓகே, வாசிங்க. இப்போ உலகத்துக்குரியவர்கள் ரட்சிக்கப்படாத ஆவிக்குரியவர்கள் அல்லாத ஜனங்கள் கேட்க விரும்புவதை
கள்ள தீர்க்கதரிசிகள் போதிக்கிறார்கள், ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். யாருக்கு இங்க உபதேசிக்கிறாங்கனாக்கா, ரட்சிக்கப்படாத ஆவிக்குறியில்லாத ஜனங்களுக்கு, கேட்க விரும்பாதது அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ப்ளஸ் ஆவிக்குறியில்லாத ஜனங்களுக்கு என்ன செய்கிறாங்க? கள்ள உபதேசம் பண்ணுறாங்க. ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்ல மாட்டாங்க. ரட்சிக்கப்படாத ஆவிக்குறியில்லாத ஜனங்களே கேட்க விரும்புவது கள்ள தீர்க்கதரிசி உபதேசிக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படாத ஆவிக்குறியில்லாத ஜனங்களை என்ன விரும்புறாங்க, அதை என்ன செய்யறாங்க? இவங்க போதிக்கிறாங்க. இது இந்த காரியத்தை இங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. அதாவது ஜாக்கிரதை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமை தேவன். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் பிரிச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்ப நமக்குள்ள இருக்க பெரியவர் நமக்குள்ள இருக்கிறாருனாக்கா, கள்ள உபதேசத்துக்கு நான் செய்யக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாது. கள்ள உபதேசம் பெறாக நம்ம ஓடக்கூடாது. அதுதான் நம்ம நிம்மதி, அதுதான் நிரந்தரம்னு ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தைக்குள் நம்ம இருக்கணும். அவர் நமக்குள் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் பெரியவராக இருக்கிறார். ஓகே, 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவன் அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை, இதனாலே சத்தியாவி என்னதென்று வஞ்சகனாவி என்னதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க நமக்கு தெரியுது, தேவன் அறிந்திருக்கிறவனிடத்தில் சத்தியாவி இருக்கு, தேவன் அறியாதவனிடத்தில் வஞ்சகத்தின் ஆவி இருக்கு. அப்ப தேவன் அறியாதவன் யாரு? வஞ்சகத்தின் ஆவி. அப்ப வஞ்சகன் ஆவினாக்கா உள்ள ஒரு தந்திரம், ஒரு காரியத்தை வச்சுட்டு என்ன செய்யறான்? தந்திரமா செயல்படுவான். புரியுதுங்களா? தந்திரமா செயல்படுவான். சத்தியாவின் உடையவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. தேவன் அறிந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. தேவன் அறிந்தவர்கள் சத்தியாவில சத்தியத்தில் நடப்பாங்க, சத்தியத்தை போதிப்பாங்க. கரெக்டுங்களா? வஞ்சகனாவி என்னது? ஒரு உள்ள ஒன்று வெளியே ஒன்று, இதுதான் வஞ்சகனாவி. புரியுதுங்களா? அப்ப வஞ்சகனாவி உடையவன் தேவன் அறியாதவன். அப்ப வஞ்சகனாவி நமக்குள்ள இருக்கக்கூடாது, சத்திய ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சத்திய ஆவி, உண்மையான பரிசுத்த ஆவி அப்ப நமக்குள்ள இருக்கணும். வஞ்சகனாவினாக்கா தந்திரம். வஞ்சகனாவின் எப்படி? வேஷம் போடுற ஆவி. சர்ச்சில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம், அப்பப்போ மாறினே இருக்கும் இல்லைங்களா? அது தந்திரம். சத்தியாவினாக்கா எங்குமே சத்தியமா இருப்போம், எங்கு உண்மையா இருப்போம், எங்கு உண்மையா இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் சத்தியாவி நமக்குள்ள கிரியை செய்கிறது. உண்மை இல்லாம மற்ற இடத்துல உண்மை இருக்கிறது, மற்ற இடத்துல உண்மை இல்லாம இருக்கிறது, அது என்னது? வஞ்சகன் ஆவி. இங்க ஆண்டவர் அறிந்தவர்கள் ஆண்டவருக்குள் இங்க இல்லை. புரியுதுங்களா? அப்ப எங்குமே சத்தியத்தில் நடக்கணும். இருக்கலாமா? இருக்க முடியுமா? முடியும், இருக்கணும். பொய்யா பேசுறது, பொய்யா செய்யறது, அதெல்லாம் என்னது? ஒரு வஞ்சகன் ஆவி. வேலை செய்ய இடத்துல பொய், எல்லாத்துலேயும் பொய் கணக்கு, பொய்யான காசு இல்லைங்களா? பொய் இந்த பொய் இதெல்லாம் வஞ்சகன் ஆவி. இது ஆண்டவர் விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தின்படி பேசும்போது, சத்தியத்தின்படி நடக்கும்போது எங்குமே நம்ம ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் தேவனுடைய பிள்ளை இல்லாதவங்க வித்தியாசம். கரெக்ட் இல்லைங்களா? இப்ப தேவனுடைய பிள்ளைங்கள் தப்பு செய்யும் போது மனசு சாட்சி குத்தம். ஐயோ இது தப்பு செய்யறோம், ஐயோ பொய் பேசக்கூடாது, பொய் பேசிட்டேன் நான், ஷோ என்ன பண்றது ஆண்டவரே, என்ன மன்னி ஆண்டவரே. மனசு உடையும். அப்படியே சின்ன பொய் தான், அதே ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கும் நமக்கு. ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரே, இனி நான் பொய் பேச மாட்டேன் ஆண்டவரே. போடு ஜெபம் பண்ணு, ஆன சமுதிரம் விழு, இனி பாவம் செய்யாத, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது சந்தோஷமா இருந்துச்சுக்கோ. ஹல்லேலூயா.
இல்லைங்களா? அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். துணிச்சல். யார் கண்டுக்க போறாங்க, யார் பார்க்க போறாங்க, போய் சொல்லிட்டு அந்த 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 துணிச்சலோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. கரெக்ட் இல்லைங்களா? அந்த அந்த மாதிரி போய் அந்த மாதிரி துணிச்சலா அந்த மாதிரி நம்ம இருக்கிறது ஆண்டவர் பிடிக்காது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே. அப்போ கரெக்டாக நடந்து கொள்வதுக்கு ஆண்டவரோட அறிவு கேட்கணும். ஆண்டவரே நான் இனி பொய் பேசக்கூடாது, ஆண்டவரே நான் பொய்யா நடக்கக்கூடாது, ஆண்டவரே. அதனால தான் டெய்லி ஜபம். தூங்கக்கூடாது யாரும். அல்லேலூயா. தூங்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா ஆண்ட சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்ன அந்த சத்தியத்தில் நடக்கணும், ஆண்டவரே சத்தியத்தில் நடக்கணும். சொல்லுங்க, சத்தியத்தில் நடக்கணும், உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. இந்த வஞ்சக நாவியை எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த பொய்யா நாவி வேணாம் ஆண்டவரே. பொல்லாத ஆவி வேணாம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓகே, 7வது வசனம். இப்போ அன்பு பாருங்க. இந்த 7வது வசனம் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவோ, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கதான் இருக்கு. அன்பு இல்லைன்னாக்கா அவன் தேவனுடையவன் கிடையாது. இப்ப யார் தேவனுடைய மனுஷன், யார் தேவனுடைய மனுஷன் இப்ப தெரியும். புரியுதுங்களா? அப்ப அன்பு இருக்கிற இடத்துல தான் தேவன் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைங்கள் யாரு? கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, எல்லா ரிலீஜன்லயும் அன்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. ஆனா அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்களை தான். அல்லேலூயா. அன்பு, அந்த அன்பே இல்லைன்னாக்கா அது தேவன் பிள்ளைங்கள் கிடையாது. இதுதான் அடையாளம். அன்பா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் தேவனுடைய பிள்ளைங்க. அன்பா இல்லையா தேவனுடைய பிள்ளைங்க கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்ப அன்பு தான். இந்த அன்பு ஒருவருக்கொரு அன்பா இருக்கணும். முன்னாடி அன்பு மாதிரி இருக்க நட்டிக்கிறது, பின்னாடி பேசுறது, அது நல்லா இருக்குமா? இல்லை. அன்பா இருக்கணும். எல்லா கடை அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணும். சொல்லுங்க, அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கிட்ட அன்பா இருந்தா தான் நாம ஆண்டவரோட அன்பா இருக்க முடியும். ஒருத்தர்கிட்ட சண்டை, ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கிறது, இப்படி இருந்தா ஆண்டவர்கிட்ட போய் அன்பா இருக்க முடியுமா? போய் அவங்க கூட போய் அன்பா ஃபர்ஸ்ட் வர ஆண்டவர். நீ இப்போ ஆண்டவரே ஏசாப்பா கண்ணு மூடி ஜெபம் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் போய் அவங்க கூட அன்பா இருப்போம். கரெக்ட் இல்லைங்களா? இப்போ யார் மேலே மனஸ்தாபம், ஏதாவது ஒரு டென்ஷனு, ஒரு கோவம்னாக்கா கோவப்படலாமா, கோவப்படக்கூடாதா? சொல்லுங்களேன். அப்பா அவங்க கோவமே வராத மாதிரி பார்க்குறீங்க. கோவம் வராதுங்களா? கோவப்படலாமா, படக்கூடாதா? கோவப்படக்கூடாது. நல்லா கோவப்பட்டாலும் அவங்கள அன்பா மாறிடணும். அல்லேலூயா. வீட்டில் கூட அவ்வளோதான். ஏதோ மனஸ்தாபம், ஏதோ சண்டைனா கூட சாயங்காலம் 6 மணிக்குள்ளே அன்பாயிடணும். சூரியன் முழுகிறதுக்குள்ளேயோ அன்பா சமாதானம் ஆயிடணும். கரெக்ட் இல்லைங்களா? முழிச்சுக்கின்னு உன் வழி நீ பார்த்துக்கோ, என் வழி நான் பார்த்துக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அன்பாயிடணும். அல்லேலூயா. கோவப்பட்டா கூட அது மறந்துடணும். ஒருத்தர் கோவப்பட்டு மறந்துடுவார், ஆனால் இன்னொருத்தர் மறக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டேன்ல, அப்படி பேசிட்டேன்ல, ஐயோ நான் மறந்துட்டேன், நீ ஏமா மறக்கல? அதான் மறக்கணும். அல்லேலூயா. மறக்கணும். அதான் அன்பு. மனசில் வச்சுக்கிறது. பேசிட்டாங்களே நான் வச்சுக்கிறேன், அதெல்லாம் கசப்பு. மறந்துடணும். அல்லேலூயா. அப்படி மறந்தாதான் அன்பா இருந்தாதான் ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு உங்களோட அன்பா இருப்பார். ஆண்டவர் கோவப்படுவாரா, கோவப்பட மாட்டாரா? கோவப்படுவார். அப்புறம் அவர் அன்பா வந்துடுவார். அல்லேலூயா. அதே கோவத்தோடு அதே கசப்போடு வாழக்கூடாது. அது தப்பு. அல்லேலூயா.
அப்போ வந்து அன்பா இருக்கணும். அல்லேலூயா. உடனே அந்த கோபத்தை வந்து விட்டுறணும். அதே கோபம் வச்சுக்கூடாது, அதே கசப்பு வச்சுக்கூடாது. பழி வாங்குற கோபம் ஒரு வாரம் ஆனாலும் பழி வாங்குறது அப்படியே மனசில் வச்சுட்டு கோவப்படுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இல்லைங்களா? அன்பா இருக்கணும். இந்த அன்பா இருந்தால் தான் அவனோட அன்பா இருக்க முடியும், இல்லைன்னா அன்பா இருக்க முடியாது. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்ப அன்பு இல்லைனாக்கா அவனு தேவன் அறிந்து கொள்ள அவன். புரியுதுங்களா? கோவப்படுறாங்க சில பாருங்க, ரொம்ப கோவப்படும். எடுத்த உடனே கோவம், எடுத்த உடனே டென்ஷன், எடுத்த உடனே அவங்க மனசாட்சி இருக்கா இல்லையா தெரில, இல்லைங்களா? கோவப்படுவாங்க, எடுத்ததெல்லாம் கோவப்படுவாங்க. அவங்க குணமே அப்படிதான் இருக்கும். கோவம் அவங்ககிட்ட யாரும் சேர மாட்டாங்க, அவங்ககிட்ட போக மாட்டாங்க யாருமே. அது சுடுமுஞ்சிப்பா, அது போவானா, பேச வேணாம். போவீங்களா? அப்படி பட்டுங்கன்னா பாருங்க, ஒதுங்கி இருப்பீங்க. வேணாப்பா, என்னத்துக்கு சண்டை? இவங்கெல்லாம் தேவன் அறியாதவங்க. இதுவே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அது யாரும் சரி. அவங்க போய் இயேசுவை நேசிக்கிறார், இயேசு நேசிக்க பட்டான்னு தான் அடிப்பாங்க. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். ஓ, கோவப்படுறாரா, தேவன் அறியாது, இது வேற குரூப், போயிடணும். அல்லேலூயா. அன்பா இருக்கவங்களுக்கு சொல்லணும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அன்பா இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, கோபமா இருக்கணும் தான் போய் சொல்லுவாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், அப்பதான் சொல்றன்னு கோவம் வரும். நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பதான் உதவ வாங்கின்னு வருவாங்க. கோவப்படுறவங்கிட்ட கிட்டே போகக்கூடாது, இல்லைங்களா? அதுல தெரியுது இவங்க ஆண்டவருக்கு அறியாதவங்க, அவங்க ஆண்டவர் பிள்ளைங்க கிடையாது. கோவப்படுறவங்க ஆண்டவர் பிள்ளைங்க கிடையாது. அன்பா இருங்க தான் ஆண்டவர் பிள்ளைங்க. அது எந்த ரிலீஜன் இருந்தாலும் சரி. அப்போ அன்பா இருக்கிட்ட இயேசு பத்தி சொன்னாக்கா ஏற்றுக்கொள்வாங்க. புரியுதுங்களா? கோபமா இருக்கிறவங்க போய் என்ன சொன்னா கூட புரியாது, அவர் அதில் தான் இருப்பார். அப்போ கோபப்படுறவங்கிட்ட ஆண்டவர் கிடையாது. அப்போ இதுல தெரியும் தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைங்கள் யாரு? தேவன் அறியாத, தேவன் பிள்ளை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. பிசாசினி பிள்ளைங்களே சொல்லலாம். பிசாசினி பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்கள்ட்டு 2 குரூப் இருக்கு இந்த உலகத்தில். அது எல்லா ரிலீஜனும் இருக்கு. தேவ பிள்ளைகளாக மற்ற ரிலீஜன் இருந்தாலும் ஒரு நாள் சத்தியத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துலேயும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. நல்லவங்க எல்லாம் ஒரு இதுக்கு வருவாங்க. ஓகே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஓகே, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பியதனால் தேவன் நம்மளை வைத்த அன்பு வெளிப்பட்டது. 9ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் நம்ம அன்பு வைத்து இருக்கிறனால தான் தன் குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். புரியுதுங்களா? நாங்க அவர் மேல அன்பு வைத்திருந்தல்ல, அவர் நம்ம மேல அன்பு வைத்திருந்தால. இப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு. அவர் தன் குமாரனே அனுப்பிச்சாரு. அவர் நமக்காக ரத்தம் செஞ்சு மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த அன்பு நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ அன்பு புரிஞ்சுக்கணும். நம்ம அன்பா இருக்கணும் ஒருத்தர். அப்பதான் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்தானாக்கா கள்ள உபதேசத்தை ஜெயிச்சிருவோம், உலகத்தை ஜெயிச்சிருவோம். புரியுதுங்களா? உலகத்தை ஜெயிச்சிருவோம், பிசாசை ஜெயிச்சிருவோம். அப்ப தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம். அன்பு தான், இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த அன்பு தான். அப்ப ஆண்டவர் அன்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஓகே, வாசிங்க. அப்புறம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகியது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க
நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார், அன்பு செய்திருக்கிறார், அன்பு கொடுத்திருக்கிறாரு. அதே அன்பு தான் நாங்கள் மற்றவங்களுக்கு காட்டணும். புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாருங்களா? அதே போல நம்ம மற்றவங்க மன்னிக்கணும், நேசிக்கணும். அது ஏன் பண்ணுது? அதுதான் அங்கதான் இருக்கு தப்பு. மன்னிக்கணும், அன்பு கூறணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாரு. நீ அவங்கள மன்னிக்கலன்னா எப்படி ஆண்டவர் நம்மளை பாவத்தை மன்னிப்பாரு? ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே இன்னும் உபாசா போட்டாலும் சரி, இன்னும் ஊருண்டாலும் சரி, மன்னிப்பு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அவங்கள மன்னிக்கணும், அப்பதான் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள நேசிக்கணும், அப்பதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார். ஹல்லேலூயா. இல்லைங்களா? பாஸ்டர் ஏசான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், பஸ்ஸில் போயிட்டு இருந்தாராம். நல்லா கவனிங்க, தூங்கக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது, நல்லா கவனிங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறார். பஸ்ஸில் பார்க்க எல்லாம் இருக்கிறாங்க, ஃபுல் சீட் எல்லாம் ஃபுல் ஆகிட்டுக்குது. ஆனால் ஒரு சீட்டில் மட்டும் நல்லா குண்டாகிறார். அவர் ஃபுல் சீட்டு உக்காந்துக்கிறார். அவர் கூப்பிட்டு உக்காரவும் இல்லை, சும்மா உக்காந்துக்கிறார். பார்த்தா குருங்கிறார். இவர் பாவம் மாஸ்டர் ஏசானா வந்து நிற்கிறார். தூங்கி 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 நில்லினே போயிங்கிறார் பஸ்ஸில். அப்போ இந்த டீ டைம் வந்து பஸ் நின்றுச்சு. தெரியுதுங்களா? டீ டைம் வந்து பஸ் நின்றுச்சு. அப்போ எல்லாம் இறங்கிட்டாங்க. இந்த குண்டா இருக்கிறது இறங்கவே இல்லை. ஏன்னா இறங்கிட்டாங்க, ஏற முடியாது, பஸ்ஸு போயிடும். அதனால் அவர் சீட்டில் அப்படியே உக்காந்துக்கிறாரு. இவர் என்ன பண்ணார், பாஸ்டர் ஏசானா அப்போ இறங்கி டீ குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. அவர் குண்டாகிற டீ குடிச்சிடணுன்னு இவர் மேலே ரொம்ப பாசம் வந்துச்சு அவருக்கு. அவர் பஸ்ஸு போகும்போது வாங்க உக்காருங்க சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி உக்கார வச்சுட்டார். பக்கத்தில் உக்காந்துட்டார். அவர் இடம் படி கொடுத்து உக்கார வச்சுட்டார். போயிருக்கும்போது அவர் குண்டா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, கோடம்பி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் ஃபுல் பேக் ஃபுல்லாக நெருப்பி வச்சிருக்கிறார். இவருக்கு கொடுத்துன்னு சாப்பிட்டுன்னு 2 பேரும் போயின்னுக்கிறாங்க. கிட்டக்கிட்ட ஒரு 3 kg சாப்பிட்டு வந்திருக்காங்க ட்ராவல்லையும். நல்லா சாப்பிட்டுட்டு ரீச் ஆகும்போது இறங்கும் போது அந்த குண்டா இருக்கிற கேட்டார், நீங்கள் கிறிஸ்துங்களா நீங்கள்? ஹல்லேலூயா. அவரு பைபிள் பேக்கில் இருக்கு, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு பேட்ஜு நான் போடல, ஒயிட் ஷர்ட்டு நான் போடல. எப்படி கண்டுபிடிச்சாரு கேட்கும் போது, அன்பு, இந்த அன்புனால தான் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்க கிறிஸ்துவன்னுட்டு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த அன்பு தான் கிறிஸ்துவ அடையாளம் காட்டுறது, அன்பு தான். அப்போ அன்பு நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம்னாக்கா, நம்ம சாட்சியாக இருக்கிறது நமக்குள்ள இருக்க அன்பு வெளிப்படும் போது நமக்குள்ளேருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ஆண்டவர் பெரியவராக இருப்பார். புரியுதுங்களா? அப்போ அவர்கிட்ட கேட்டார், அவர் கேட்டார், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லைங்க, அன்பாக இருக்கிறீங்களே, கிறிஸ்தவங்க தான் இப்படி அன்பாக இருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டார் அவர். இதுதான் ஆச்சரியம். இயேசு பற்றி சொல்ல பைபிளில் எந்த ஒரு பேட்ஜு போடல, எந்த ஒரு அடையாளம் இல்லை. ஆனால் எங்கள் கிறிஸ்துவங்களா? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த அன்பு தான் நம்மகிட்ட இருக்கணும். நேபர்ஸ் கிட்ட சரி, அக்கப்பக்கம் சரி, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். ஆங்களா எரிஞ்சு விடுவாங்க. பேர் தான் கிறிஸ்தவங்க. அவங்க சண்டே ஆயிடுச்சுன்னா பைபிள் எடுத்துன்னு போகிறாங்க, பேசுகிறாங்க இல்லைங்களா? பேசுகிறாங்க. இது எல்லாம் யாருக்கு அவமானம்? நம்ம ஆண்டவர் தான் அவமானம். நம்மளால அவர் தூசிக்கப்படுறாரு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் பார் மணி நல்லா இருக்கமா பாரு, நல்லா கிறிஸ்தவங்களா பார், வண்டி பார், ஜீசஸ் லவ்ஸ்ன்னு போடுங்க, பாரில் இருக்கிறாங்க பார், பேர் ஜான், பேர் பீட்டர் பார், பாரில் உக்காந்துக்கிறாங்க பார். தெரியுதுங்களா? அப்போ இது வந்து அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே நீ கிறிஸ்துவா கிறிஸ்துவ இல்லையான்ட்டு. அப்போ பேர் கிறிஸ்துவா இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த உலகம் கண்டுபிடிக்கும். அதை இந்த உலகத்தில் ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது, நம்ம எல்லாரோட அன்பாக இருக்கும்போது, நீங்கள் கிறிஸ்தவங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் அப்போ எங்கே போனாலும் சாட்சி.
அப்போ சாட்சி வரும். இன்னொன்று பார்க்கும்போது எல்லாரோட அன்பாக இருப்போம். யாரும் தூசிக்க மாட்டோம், யார் மேலே கோவப்பட மாட்டோம். உதவி செய்கிறதுக்கு நம்ம காலை நம்ம கை என்ன பண்ணோம், ரெடியாக இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இதுதான் அன்பு. இந்த அன்பு வந்து உள்ளத்தில் வரணும், மேலட்டில் இல்லை, உள்ளத்தில் வரணும். அப்போ இந்த அன்பு ஆண்டவர் நமக்குள்ள இருந்தால் தான், அவர் பெரியவராக இருந்தால் தான் இந்த அன்பு வெளியே வரும். இதெல்லாம் வராது. இப்போ தெரியுதுங்களா? இப்போ நம்ம அன்பாக இருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல அன்பாக இருக்கிறோமா? யார்கிட்ட சண்டை போட்டிருக்கிறோம்? யார்கிட்ட கோவப்பட்டிருக்கிறோம்? யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிறோம்? உன்னை வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னை, இல்லைங்களா? வீட்டுக்கிட்ட கோவம், பார்க் பண்ணாக்க கோவம், வண்டி எடுங்க, இங்கே வண்டி விட்டுக்கிறீங்க, நீலாம் குட்டுறோம், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. புரியுதுங்களா? சண்டை, கோவம். இந்த கோவ குணத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அன்பா, அது அன்பா இருந்தது ஏமாந்து போகக்கூடாது. புரியுதுங்களா? அன்பா இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் அன்பா இருந்தாக்கா, ஆண்டவங்க கூட அன்பா இருந்தாக்கா, அவர் பெரியவராக இருந்தாக்கா, அவர் என்ன செய்வார், உங்களை பாதுகாப்பார். உங்களை எங்கேயுமே மோசம் பண்ண விட மாட்டார். உங்களுக்கு விரோதமாக வஞ்சனையாக இருந்தால் கூட ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவார், இது வஞ்சனை, ஜாக்கிரதையாரு. சில அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, அன்பா இல்லை. அவங்கள தான் ரொம்ப நம்புவோம். வஞ்சனையாக இருக்கிறவங்க தான் நம்புவோம். ஆனால் உண்மையாக இருக்கிற அன்பா இருக்கிறவங்களுக்கு கைட்டி விட்டுருவோம். தெரியுதுங்களா? அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, வஞ்சகத்தின் ஆவி. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அன்பு வந்து நமக்கு ஆண்டு நமக்குள்ள இருந்தானாக்கா, நம்ம ஒருத்தர் நேசிக்கணும். 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படணும்னாக்கா, நம்ம ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும். புரியுதுங்களா? ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்தாக்கா நமக்குள்ள அன்பு பூர்ணமா இருக்கும். மன்னிக்கணும். என்ன தப்பு செஞ்சாலும் ஒருத்தர் மன்னிக்கணும், இல்லைங்களா? அவங்க ஜட்ஜ் பண்ணி அவங்க நறுக்க தலையிடக்கூடாது. பேச்சிலேயே நறுக்க தலையிடுது, இல்லைங்களா? மன்னிக்கணும். அப்போ மன்னிச்சுட்டு நம்ம அன்பா இருந்தால் தான் அவனோட அன்பு நமக்குள்ள பூர்ணமா இருக்கும், இல்லைங்களா? புரியுதுங்களா? இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பு இல்லைன்னா வேஸ்ட். இந்த அன்பு இல்லைனாக்கா வேஸ்ட். அன்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த அன்புல போகும்போது தான் ஆண்டவர் இன்னும் மகிமை நடத்தி போவார். தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது, நடிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனோடு நம்ம இருக்கணும் வாழ்க்கை. அவர் நமக்குள் பெரியவராக இருக்கணும். அவர் நமக்குள் பெரியவராக இருந்துட்டுனாக்கா எல்லா பக்கமும் ஜெயம். நீ எல்லாமே ஜெயிச்சிருவீங்க. பிசாசை ஜெயிச்சிருவீங்க, உலகத்தை ஜெயிச்சிருவீங்க, கள்ள உபதேசத்தை ஜெயிச்சிருவீங்க. இல்லைன்னா இதெல்லாம் 3ல் எதனா ஒன்று மாட்டிக்குவோம். 3ல் எதனா மாட்டிக்கணுனாக்கா ப்ராப்ளம். புரியுதுங்களா? இந்த 3ல் மாட்டக்கூடாதுனாக்கா ஆண்டு நமக்குள் பெரியவராக இருக்கணும். புரியுதுங்களா? ஆண்டு நமக்குள் பெரியவராக இருக்கணும். அவர் பெரியவராக இருந்தாக்கா பிசாசு பயப்படுவான். அவர் பெரியவராக இருக்கணும். அவர் அன்பு நமக்குள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் எல்லாமே எதுவுமே கிடையாது. அவர் சொல்றபடி தான் நான் செய்வேன். அவர் சொல்றபடி தான் என் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி போகணும். அல்லேலூயா. அப்படி போகும்போது ஆண்டு உங்களுக்கு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். உங்களை எங்கேயும் மோசம் பண்ண விட மாட்டார் ஆண்டவர். உங்களை எங்கேயுமே ஆண்டவர் கைவிட மாட்டார். எல்லா கிட்ட பாதுகாப்பார். உன்னோட வஞ்சகமாக இருக்கிறவங்க கூட காப்பாற்றுவார் ஆண்டவர். உனக்கு விரோதமாக வரவங்க கூட காப்பாற்றுவார் ஆண்டவர். உனக்கு விரோதமாக செயல்படுறவங்க, உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறவங்க நடிக்கிறவங்க கிட்ட காப்பாற்றுவார் ஆண்டவர். புரியுதுங்களா? அவனை காப்பாற்றுவார். அது யாரும் சரி காப்பாற்றுவார் ஆண்டவர். ஆண்டவருக்கு அன்பா இருக்கும். அப்போ அன்பா இருந்தானாக்கா உனக்கு நிறைய வெளிப்பாடு வரும். புரியுதுங்களா? அன்பா இருந்தால் வெளிப்பாடு வரும். என்ன வெளிப்பாடு வரும்? ஒருத்தர் அப்படி லிஸ்ட்டு போட்டு காட்டுவார் ஆண்டவர். அப்படி நீ அன்பா இருக்கிற, மன்னிக்கிற, அதனால தான் காட்டுறாரு. நீ சண்டை போடுறதுனால காட்ட மாட்டார். சண்டை போட என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வீட்டு வாசலில் போய் நீ எப்படி இப்படி துரோகம் பண்ணலாம், நீ எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு போய் நிற்போம்.
அப்படிப்பட்ட ஆண்டை காட்ட மாட்டார். அப்போ நீங்கள் அன்பாக இருந்தாக்கா, மன்னிக்கிறவங்களா இருந்தாக்கா, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார், நிறைய வெளிப்பாடு கொடுப்பார். அப்படியே ஸ்கேன் பண்ணி இங்கே இப்படி இன்னார் இப்படி இப்படின்ட்டு கரெக்டாக புட்டு வச்சுருவார் ஆண்டவர். நீ மன்னிக்கிற அன்பாக இருக்கிற, நீ மன்னிக்கிற அன்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? என்ன தெரியாது அவங்களுக்கு? நம்ம ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுப்பா, ரகசியம் அது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் அன்பாக இருந்து மன்னிக்கும் போது அவங்க ரகசியம்லாம் ஆண்டவங்களோட வெளிப்படுத்துவார். அப்போ இதில் என்ன தெரியுதுனாக்கா, நீங்கள் அன்பாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ அன்பாக இருக்கு, இப்படி அன்பாக இருக்கும் போது ஆண்டவர் வெளிப்பாடுவார், எல்லாத்துலேயும் வெளிப்பாடு கொடுத்துருவார். ஆனால் மன்னிக்கணும். இன்னொன்று, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏய் அவன் யாருன்னு தெரியும், என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் சரியில்லை, அது தப்பு தான். புரியுதுங்களா? ஆண்டவர் வெளிப்படுத்தினா கூட ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார், நீ அன்பாக இருக்கிறியா? நான் ஆமாம், நான் 1000 வெளிப்படுத்துவேன், உனக்கு சொல்லுவேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். நீ போய் கசப்பு காட்டலாமா? நீ போய் கோவம் காட்டலாமா? நீங்கள் வெறுக்கலாமா? அதுக்காக நான் உனக்கு வெளிப்பாடு கொடுத்தேன், நான் அதுக்காக உனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் அப்படி கேட்பார். புரியுதுங்களா? அப்போ அதுக்காக உனக்கு கொடுத்தேன், நீ உஷாராக இருக்குன்னு நான் கொடுத்தேன். நான் நீ எல்லாத்துலேயும் பாதுகாக்கப்படணும், நீ உஷாராக இருக்கதான் கொடுத்தேன் நான். அதை வெறுப்பு காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பாக இருக்கணும். யார் எப்படி பண்ணாங்க? அன்பாக இருக்கணும். ஆமாம், எப்படிப்பட்ட பாவியாக இருப்பாங்க? அன்பாக இருக்கணும். மோசமானங்க அன்பாக இருக்கணும். இல்லை இவங்க பயங்கர வஞ்சனா, அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லை இவங்க திருந்த மாட்டாங்க, அன்பாக இருக்கணும். எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும். இந்த கிஃப்ட் அங்கிட்ட வாங்கணும். ஆண்டவரே இந்த வர்றேன் எனக்கு கொடுங்க, ஆண்டவரே இந்த வர்ற கொடுங்க, ஆண்டவரே நான் அன்பாக இருக்கணும், ஆண்டவரே. புரியுதுங்களா? இதில் போகும்போது தான் நம்ம எல்லாரோட அன்பாக இருக்கும் போது நம்ம ஜெயிச்சிருவோம். ஹல்லேலூயா. ஜெயிச்சிருவோம். ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னாக்கா அன்பாக இருக்கணும். இந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் போது அப்போ ஆண்டவர் நமக்குள்ள எப்படி இருப்பார்? பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஓகே. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். 17ஆம் வசனம், நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பரிபூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ நம்ம அப்படி இருந்துடும். எப்படி நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம பயம் இருக்காது, தைரியமா இருப்போம். நம்ம ஆண்டவர் வருகைக்கு தைரியமா இருப்போம். புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல ஆயிரும். இந்த அன்பு இப்படித்தான் நம்ம பரிபூர்ண தைரியம் நமக்குள்ள இருக்கணும். பயம் கூடாது. நியாயத்தீர்ப்புனால பயம், ஐயோ ஆண்டவர் வருகிற பயம் இல்லை. எதுக்கு பயம்? தப்பு செய்யறவங்களுக்கு பயம், ஏமாற்றங்களுக்கு பயம், வஞ்சங்களுக்கு பயம், பொய் சொல்றவங்களுக்கு பயம், தேவன் விரோதமாக செயல்படுறவங்க பயம். நமக்கு பயம் கிடையாது. புரியுதுங்களா? பயம் இல்லாமல் வாழ முடியும், தைரியமா வாழ முடியும், தைரியமா வாழ முடியும். புரியுதுங்களா? நம்ம யாரும் அநியாயம் செய்யலையே, நம்ம யாரும் ஏமாத்தலையே, யாருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலையே. நான் எதுக்கு பயப்படணும்? யார் பயப்படுவான்? தப்பு செய்யறவங்க தான் பயப்படுவான். புரியுதுங்களா? தப்பு செய்யறவங்க தான் பயம் இருக்கும், தப்பு செய்யாதவங்க பயம் இருக்காது. தைரியம், எங்க போனாலும் தைரியமா போகலாம், தைரியமா பேசலாம். நான் யாரும் கெடுது செய்யலையே, ஆண்டவர் இருக்கிற போல் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் அப்போ தைரியமாக வாழணும். அது அன்பு தான். அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. பார்த்தீங்களா? பயப்படுறவன் பூர்ணமான அன்பு கிடையாது. பயம் யாரு வரும்? யாரு வரும் சொல்லுங்க? பயம் நீங்க பார்த்து முடிக்க பார்த்தாங்க. நம்ம தப்பு செய்ய பயம் வரும், பிசாசு கிரி இருந்தாக்க பயம் வரும். பிசாசு என்ன பண்ணுவான்? பயத்தை கொடுப்பான். அவனை ஆயுதமே அத்தான். பயந்து இருக்கணும். நீ பயப்படணும்.
அதான் வேதம் சொல்ல, பயப்படாதே 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 பயப்படாதே, ஒவ்வொரு நாளும் பயப்படாதே, ஒரு வருஷம் பொருள் பயப்படாதுன்னு தான் வேதம் சொல்லுது. 365 நாள் 366 நாள் பயப்படாதே பயப்படாதுன்னு அத்தனை பயப்படாதுன்னு வசனம் வார்த்தை இருக்குது பைபிளில். பயப்படாது. அது ஏன்னா ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடாது. பிசாசு பயமுறுத்தி வைக்கிறான், எல்லாத்துலேயும் பயமுறுத்தி வைக்கிறான். புரியுதுங்களா? அவன் ட்ரிக்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி வரும். பயம் பயம், சாப்பாடு விஷயத்தில் பயம், வீட்டு குறித்து பயம், பணத்தை குறித்து பயம், வேற என்ன பயம் சொல்லுங்களேன்? வேற என்ன பயம்? ஆரோக்கிய பயம், பசங்க பயம், வீட்டுக்காரவங்க வேலைக்கு போனாக்கா அவர் கரெக்டாக வந்துடுவார்ல பயம், பசங்க ஸ்கூலுக்கு போய் கரெக்டாக வந்துடுவாங்களே பயம் பயம், ஏதாவது செலவு ஜாஸ்தி வச்சா பயம், என்ன பண்ணுறது பயம், வேற எதுனா பயங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறது பயம், யாரும் கொள்ளை அடிச்சிருவாங்க, யாரும் வந்துடுவாங்க, பேய் வரும் பயம், இருட்டில் போகிறதுக்கு பயம் இல்லைங்களா? பயம், எல்லா கூட பயம், பேசுறது பயம், சில இடத்துல பேசுறது பயம், இல்லை அவங்க திட்டுற போகிறாங்க, அடிச்சிட போகிறாங்க, கோவப்பட்டு பேசுகிற போகிறாங்க, பயம். இந்த பயம் என்ன பண்ணுது? நம்மளே அப்படியே வேதனைப்படுத்துது. பயப்படக்கூடாது. அல்லேலூயா. தைரியமாக இருக்க வைக்கிறது அன்பு. அன்பு வந்து அப்படி பரிபூர்ண தைரியத்தை கொண்டு போவோம். நான் யாருக்கு தப்பு செய்யலையே, நான் யாரும் பயப்படணும்? பயப்படுற அவசியம் இல்லையே. தெரியுதுங்களா? தைரியமாக பேச முடியும். இப்போ பாருங்க, உங்களை பற்றி நான் 4 பேருக்கு தப்பாக சொல்லிட்டு உங்களோட வந்து எனக்கு பயம். அவன் 4 பேர் சொல்லியிருந்தாக்கா பயம், இப்படி தான் பயம் வரும். உங்களை பற்றி 4 பேர்கிட்ட தப்பாக சொல்லிட்டு அது 4 பேர் உங்களோட வந்து சொல்லிட்டு இருந்தாக்கா நான் உங்களோட வரும்போது பயம், வட்டம் பார்த்துக்கிறேன், வட்டம் நம்மளை பற்றியா பேசுகிறேன், எதுக்கு இது? பேசாமல் இருந்தாக்கா நமக்கு தான் தைரியம். புரியுதுங்களா? அதனால நம்ம கரெக்ஷன் பண்ணின்னு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன தவறோம் இல்லை, இதனால பெரிய பிரச்சனை வரும், இதனால் இப்படி ப்ராப்ளம் வரும், இதனால் அப்படி ப்ராப்ளம் வரும். பயம் இல்லாமல் இருக்கணும், அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஓகே, 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரன் பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? புரியுதுங்களா? கூட இருக்க சகோதரனையே நீ நேசிக்கலன்னாக்கா நீ ஆண்டவர் எப்படி நேசிப்ப? நீ அன்புதான். அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதுங்களா? சோத்திரம் சோத்திரம், அப்பா சோத்திராண்டார் சோத்திராண்டார், அல்லேலூயா. என்னதான் கத்துனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க நேசிக்கணும். அல்லேலூயா. இல்லைங்களா? என்ன அந்நிய பாஷை டர்ரா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற நேசிக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஜப்பம் அப்படின்னுட்டு மற்றவங்களை வெறுத்தாக்கா ஜபம் ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டு. அந்நிய பாஷெல்லாம் ஒளிஞ்சு போயிடும், ஆனால் அன்பு ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அன்பு தான் பெருசு. புரியுதுங்களா? பரிசுத்தத்தில் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. நான் தான் கரெக்டாக இருக்கிறேன், அதெல்லாம் பாவிங்க, அதெல்லாம் அப்படி கூட டிசைட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை கீழே தள்ளி ஒருத்தனை மேலே கொண்டு வர முடியும் ஆண்டவர், இல்லைங்களா? நீ யார் பாவி டிசைட் பண்ணுறீங்க, அவர் ஆண்டவர் மேலே டாப்பு கொண்டு வந்து ஆண்டவர். அதில் யாரும் நம்ம இடம் போடக்கூடாது. எல்லாரோட அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். சொல்லுங்க, அன்பாக இருக்கணும். தூங்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் நல்லா தூங்குறாரு. தேவனிடத்தில் அன்பு கூறவும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும், இந்த கற்பனையை அவரால் பெற்றுக்கிறோம். இந்த கட்டளை ஆண்டுகளுடன் வந்தது. அன்பு அன்பு அன்பு. இந்த அன்பு தான் ஆண்டவர் பெரியவராக நமக்குள்ள இருக்குவார். இப்போ நீங்க சொல்லுங்க, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனில் உலகத்தில் இருக்கிறதிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. யாரை ஜெயித்தீங்க? அப்புறமா
கள்ள போதை, சொல்லு பிரவாதிகள், அதான் எல்லாம் ஒரே கேங்கு தான் எல்லாம். அப்போ இந்த 3 பேர் ஜெயிக்கணும். இந்த 3 பேர் ஜெயிக்கணும்னாக்கா நம்ம ஆண்டவர் நமக்குள் பெரியவராக இருக்கணும். இந்த பெரிய நமக்குள் இருந்தானாக்கா பிசாசை ஜெயிச்சிருவோம், உலகத்தை ஜெயிச்சிருவோம், கள்ள உபதேசத்தை ஜெயிச்சிருவோம். புரியுதுங்களா? அவர் உங்களுக்குள் பெரியவராக இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர் அவர், வேறு யாரும் இல்லை. அவர் தான் உங்களை நடத்துகிறாரு. உங்களுக்கு தெரியப்படுத்துவார் யார் வஞ்சகன்னு, யார் பொய்ய, யார் ஏமாத்துகிற, யார் எப்படிப்பட்ட எல்லாமே உங்களுக்கு புட்டு புட்டு வைப்பார் ஆண்டவர். அந்த பெரியவர் உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு யாரும் ஏமாற்ற முடியாது. நான் அவங்க சொல்லனால இங்கே ஏமாந்து போனேன், இங்கே சொல்லலாம் நான் கேட்டு போனேன், அவங்க சொல்லலாம் கேட்டு, எதுக்கு நீ அவங்க சொல்லலாம் கேட்டு போற? அப்போ உனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? புரியுதுங்களா? அவர் உங்களுக்கு ஒரு பெரியவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்களை அற்புதமாக எடுத்துன்னு போவார் ஆண்டவர். உங்களை அத்தனை தாங்கி எடுத்துன்னு போவார். அவர் அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் அன்பை புரிஞ்சுக்காம நம்ம இஷ்டத்து ஓடி போய் எங்கன்னா மாட்டிக்கின்னு மோசம் போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக நமக்குள்ளே இருக்கிறார். இப்போது நம்ம இந்த 3 பேர் ஜெயிக்கணும்னா அவர் பெரியவராக இருக்கணும். இந்த 3 பேரில் ஒருத்தர்கிட்ட மாட்டிருந்தாக்கா ஃபஸ்ட்டு விடுதலை ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் பிசாசுக்கிட்டே தப்பிச்சிட்டாக்கா இந்த உலகத்தில் மாட்டிக்குவீங்க. இந்த உலகத்தில் பிசாசுக்கிட்ட தப்பிச்சிட்டாக்கா இந்த கள்ள போதர்கிட்ட மாட்டிக்குவீங்க. கள்ள உபதேசம். இந்த 3 பேர்கிட்ட விடுதலை ஆகணும். இந்த 3 பேர்கள் விடுதலை ஆகிட்டனாக்கா ஆண்டவர் பெரியவங்களோட பெரிய காரியம் செய்வார். அப்போ ஒருத்தர் விட்டா இந்த 3 பேரும் பொல்லாதாவீங்க. புரியுதுங்களா? 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 புரிஞ்சு இருக்கா? புரிஞ்சு போயிச்சா? புரிஞ்சு இருக்கிறவங்கள கை தூக்குங்க. புரிஞ்சு போயிச்சு சொல்லுங்க, கை தூக்குங்க. புரிஞ்சு போயிச்சுனாக்கா இப்படி கேட்டு இந்த காதில் விட்டுட்டேன் கேட்டாக்கா அப்படி இருக்குனாக்கா நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, ஜெபம் பண்ணலாம். சாப்பாடு நமக்கு எட்டுன்னு வந்துக்கிறாங்க காந்தம்மா. ஹல்லேலூயா. ஏன் விட தந்துக்கிறா? புதினா ரைஸ். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு கை பிடிச்சிடலாம். சோத்திரம் ஆண்டவர். ஆனால் நம்ம போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி சாப்பிடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் போஷிக்கிறவர். போன வாரம் சிக்கன் பிரியாணி, இந்த வாரம் புதினா ரைஸ், அடுத்த வாரம் என்ன தெரியாது. ஆண்டவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தராவி தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Jesus, thank you, Lord. Thank you, Holy Spirit. அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஆளுவேன். ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஆளுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன்.
அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் தாவீதை போல் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் The Lord is with my heart, I will sing a David stand. The Spirit of the Lord is with my heart, I will sing a David stand. 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 The Lord is with my heart, I will praise the David praise. Let the Spirit of the Lord is with my heart, I will praise the David praise. I will praise, I will praise, I will praise the David praise. I will praise, I will praise, I will praise the David praise. The Lord is with my heart, I will dance a David dance. When the Spirit of the Lord is with my heart, I will dance a David dance. I will dance, I will dance, I will dance a David dance. I will dance, I will ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன் கர்த்தனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இணக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. சத்தியப்படியா ஜெபம் பண்ணுங்க. மகிமையின் பிரவேசத்திற்குள்ளாக
வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம், உங்கள் இதயத்தில் இருக்கிறவர், உங்கள் ஆத்மாவில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தை எங்களுக்கு கொடுத்தபடிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிபூர்ண அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே, பயத்திலே வேதனையிலே நாங்கள் இராதபடிக்கு கர்த்தாவே இன்றைக்கு அந்த பயத்தையும் வேதனையும் எங்களிடத்திலிருந்து விலக்கி பரிபூர்ண அன்பிலே எங்களை நிலைத்திருக்கும்படி தேவன் கிருபை செய்தபடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்த தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஊழியருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே, இன்றைக்கு காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, தசமமாக கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக, கொடுக்காதவர்களை நீர் கொடுக்கும்படி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. குறைவுள்ளவர்களை நீர் நிறைவாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஒரு நாட்களில் ஒவ்வொருடைய கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருடைய பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்றைய சத்துருவானியுடைய பிரயாசங்களை வீணாய் அன்றைய ஸ்தோத்திரம் தொடாதபடிக்கு கர்த்தர் வெளியடித்து பாதுகாப்பீராக. அன்றைய இன்றைக்கு அன்றைய உணவு கொண்டு வந்த காத்தமாவை அன்றைய தாயாரை ஆசீர்வதிப்பீராக. அன்றைய இயேசுவின் நாமத்தினாலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக பிரயாசப்பட்ட அந்த சகோதரி ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரி நாங்கள் நன்றாக பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் திரும்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியோடு பரிபூர்ணமாய் நாங்கள் கடந்து போக தேவனுடைய சமாதானம், கர்த்தருடைய அன்பு எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படி நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஜீவன் நதி, ஒன்றாவது ஜீவன் நதி, அன்பின் நதி எங்களுக்குள் கடந்து பாயட்டும் ஆண்டவரே. வருகை நோக்கி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். எங்கள் கண்கள் வானத்தை திறந்திருக்கிறதை நாங்கள் காணும்படி எங்கள் கண்கள் நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பூமி பக்கம் எங்கள் தலைகளை சாய்ந்திடாமல் வானத்தை நோக்கி இருக்கிறவர்களாக எங்களை நிமிர்ந்து நடக்க செய்யுங்கப்பா. நம்முடைய ஆவிலே நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்தாய்க்கும் சதாக்கள் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you. எல்லாரும் சாப்பிட்டு போங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு.